சுமைதாங்கி படம், வாலிக்கு வாழ்வு கொடுத்த பாட்டு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வாலி சென்னையிலே தங்குறாரு, நாகேஷ் கூட இருக்கார். 2 பேரும் சாப்பாட்டுக்கு வழியில். சார் சத்தியமான உண்மை இது. வாலி இங்கே பாண்டிச்சேரிக்கு நம்ம கோன்சாமி மொழியார் இருக்கும்போது கவியரங்கத்துக்கு வந்தப்போ அவர் சொன்னதான் உண்மை தான். இது தப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க ஓடின மாதிரியும் அந்த பாட்டை கேட்டு நான் திரும்பி வந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்பட்டமான பொய். ஊருக்கு தான் கிளம்புனேன். 10 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. இந்த சென்னையில் இனிமேல் மரியாதை இல்லை, நான் திருச்சிக்கே போகிறேன், அங்கே எனக்கு வேலை கிடைச்சி பெல் கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன்னு தான் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புனேன். அப்போ தான் பிபி சீனிவாஸ் அந்த பாட்டை பாடிட்டு வந்தார். என்ன வாலி எங்கே கிளம்புறேன்னு கேட்டார். இல்லை போ, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இங்கே சென்னை இனிமேல் வாழ்க்கை இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு. அப்படியா, இன்றைக்கி ஒரு கண்ணதாசன் பாட்டு ஒன்று பாடிட்டு இப்போ தான் வரேன். என்னம்மா எழுதியிருக்காம தெரியுமா அந்த மனுஷன். அப்படியா, என்ன பாட்டு அப்படின்னாரு. இவர் அந்த பாட்டை சொல்கிறார், பாட்டு வரிகளை சொல்கிறார். சரி, என்னடா இப்படியா, உனக்கும் கீழே உள்ளவர், ஐயா சொன்னார் பாருங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சார், ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய கூலி, 1வது கூட படிக்கல அப்பா அம்மா 1வது கூட படிக்காமல் அந்த பிள்ளையை படிக்க வச்சு, அந்த பிள்ளை ஏதோ கிராமத்தில் பிடிச்சி டவுனுக்கு பிறகு தத்துப்பத்துன்னு ஏதோ இலக்கியங்களை பேசி இசை படித்து ஏதோ அவன் மேலே ஒரு மேடையில் நிற்கிறான்னா நான் தான். இப்போ என்ன உருவாக்கின மாதிரி இல்லையா? எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கலாம்ல, நான் பெருமைப்பட்டுக்கலாம்ல. இப்போ நமக்கு கீழே இந்த மேடையில் ஏறி முத்தையா நம்மளை கூப்பிட்றாரு, அவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குது, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பாண்டிச்சேரியில் நிறைய பேர் நம்மளை ஏற்றுக்கிறாங்க. அந்த பெருமையோடு நான் மேடையில் பேசிட்டு இருக்கல. இந்த மேடைக்கு வர முடியாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, எனக்கும் கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாளைக்கு வரணும், அவங்களாம் வரணும். அப்போ அவங்கள பார்த்து நான் ஆறுதல் பட்டுக்கணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த வார்த்தையை எந்த ஓஷோவோ வேறு எந்த ஞானியோ, இந்த வாழ்க வளமுடன் சித்தர்லாம் வராங்க, யாருமே சொல்லலை சார். இதை மகா சித்தன் கண்ணதாசன், பெரிய சித்தன் கண்ணதாசன் சொல்கிறார் சார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உன்னை விட மோசமான கீழே இருக்கான்ல, அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க, நீ இந்த அளவுக்கு இருக்கன்னு. அதுதான் கண்ணதாசன் செத்த உடனே வாலி எழுதுகிறாரு, எழுத படிக்க தெரியாதவர்கள் யமனும் ஒருவன், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன், அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டானர்.